ஆனால் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டை ஒரு அரசன் ஆளவில்லை, ஒரு வீரன் ஆளுகிறார். வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டார். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கு இருக்கு. முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது ஒரு தலைமுறையில் பெறுகின்ற கல்வி அறிவானது 7 தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு கல்வியால் மக்களுக்கு சுயமரியாதையும் பாதுகாப்பும் அமைந்திட வேண்டும் என்று சொன்ன தந்தை பெரியார், போட்டியும் பொறாமையும் பொய் சிரிப்பும் இருக்கின்ற இந்த உலகில் நாம் நம்முடைய பாதையில் நேர்மையாக நடைபெறுவதற்கு நமக்கு துணையாக வருவது கல்வி மட்டுமே என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா அவர்களை நான் வணங்குகின்றேன். பேரவைத் தலைவர்களே, வள்ளுவர் கோட்டம் கட்ட வேண்டும், வள்ளுவனுக்கு சிலை எடுக்க வேண்டும் என்று எந்த தமிழ் அறிஞர்களும் கோரிக்கை வைக்கவில்லை. கணினி என்பது முழுமையாக அனைவருக்கும் சென்று சேர்வதற்கு முன்பாக எங்களுக்கு ஒரு டைடல் பார்க்க வேண்டும் என்று எந்த மாணவ சமுதாயமும் கொடி பிடிக்கவில்லை. தன்னுடைய பிள்ளையும் இலவசமாக பேருந்திலே பயணம் செய்து பள்ளிக்கூடம் சென்று பாடம் படிப்பான் என்று எந்த பெற்றோர்களும் நினைத்து பார்க்கவில்லை. ஒட்டுமொத்தமாக நுழைவுத் தேர்வு என்பதை ரத்து செய்யப்பட்டு தாம் பிள்ளைகளும் மருத்துவர் ஆவார்கள் என்று எந்த கிராமப்புறத்தை சார்ந்திருக்கின்ற பெற்றோர்களும் நினைத்து பார்க்கவில்லை. கல்வி என்பது மேம்படுத்தப்பட்டு தங்களுடைய பிள்ளைகளும் அமெரிக்கா நாடு வரைக்கும் சென்று கை நிறைய சம்பாதிப்பார்கள் என்று எந்த கிராம பகுதியை சார்ந்திருக்கின்ற ஏழை பெற்றோர்களும் நினைத்து பார்க்கவில்லை. சென்னை என்பது ஆட்டோமொபைலுடைய நகரமாக மாற வேண்டும் என்று எந்த பொருளாதார நிபுணர்களும் சொல்லவில்லை. புதிதாக கண்டுபிடிப்பு, தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு என்பது தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று எந்த பொறியாளர்களும் சொல்லவில்லை. ஆனால் இவை அனைத்தும் நடந்தது. அதற்கு காரணம் ஒருவர். அவர்தான் அஞ்சுகத்தாய் பெற்றெடுத்த 5 அடி சிங்கம். கடவுளுக்கு கொடுத்து பக்தனாக இருப்பதை காட்டிலும் ஏழைக்கு கொடுத்து கடவுளாக இருந்து விட்டு போகலாம் என்று சொன்னவர் அந்த மனிதர். பேரவைத் தலைவர்களே, ஒப்பனை பண்ணா யாரு வேணா ஹீரோ ஆகலாம், கற்பனை பண்ணா கூட என்னுடைய கலைஞர் ஆக முடியாது. அந்த கலைஞர் உறங்குகின்ற திசை நோக்கி என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவைத் தலைவர்களே, சங்ககால இலக்கியங்கள் 11 கீழ்கணக்கில் விளம்பி நாகனார் என்கின்ற புலவர் எழுதிய 4 மணி கடிகையில் ஒரு பாடல். ஏரி சிறிதாயின் நீர் ஊறும், இல்லத்து வாரி சிறிதாயின் பெண் ஊறும், மேலைத்தவம் சிறிதாயின் வினை ஊறும், ஊறும் உரன் சிறிதாயின் பகை. இந்த பாடலுடைய விளக்கம் என்பது, ஏரி சிறிதாக இருந்தால் நீர் வழிஞ்சு போயிடும், வீட்டுல வருமானம் குறைவாக இருந்தால் மனையால் வரம்பு கடந்து பேசுவான், முன்ன செஞ்ச தவம் சிறிதாக இருந்தது என்று சொன்னால் வினை உறுத்தும், வீரம் குறைவாக இருந்தது என்று சொன்னால் பகைவர் வென்று விடுவர். ஆம், தமிழ்நாட்டில் வலிமை குறைந்தவர்களெல்லாம் ஆட்சி செய்த பொழுது ஆதிக்க சக்தியும் அதிகாரமும் நம்முடைய மாநிலத்தின் மீது பாய்ந்து நம்முடைய உரிமைகள்லாம் பறிக்கின்ற அந்த செயலை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டை ஒரு அரசன் ஆளவில்லை, ஒரு வீரன் ஆளுகிறார். அந்த வீரனுடைய வீரத்தையும் எங்களுடைய கல்வி சார்ந்திருக்கின்ற கருபொருளாக இருக்கின்ற அறிவாயுதத்தையும் முத்தமிழர் கலைஞர்களுடைய வரிகளாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால். ஈட்டிய வாடும் திணைவெடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டிய மாத்திரம் போதாது தீரர்களே, நான் தருகின்ற ஆயுதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அறிவாயுதம் என்று சொன்னார் எங்களுடைய கலைஞர் அவர்கள். அவருடைய வரியாக ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தையும் இன்றைக்கு அறிவு சார்ந்த சமுதாயமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். வீரனுக்கு வீரனாக, அரணுக்கு அரணாக, அரசனுக்கு அரசனாக என்னுடைய அரசியல் ஆசாங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சமீபத்தில் நம்முடைய உரிமை பிரச்சனையாக இருக்கின்ற தொகுதி மறுசீரமைப்பு என்று வந்த பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அழைப்பை ஏற்று ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலிருந்து 20க்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆளுமைகள், முதலமைச்சர்களாக, துணை முதலமைச்சராக, பல்வேறு இயக்கத்தினுடைய தலைவர்களாம் கலந்து கொண்ட அந்த கூட்டம், அந்த கலந்து கொண்ட தலைவர்களாம் தங்களுடைய உருவத்தை உயர்த்தி பார்க்கின்ற அளவிற்கு அதனுடைய பாதங்களை எடுத்து வைத்தார் ஒரு இளைஞன். இன்றைய இளைய தலைமுறையின் ஒரு ஈர்ப்பு சக்தி. ஒரு கல்லை எடுத்தாருங்க, இவ்வளவு பேர் சட்டமன்றத்துக்கு வந்துட்டோம். ஒரு சொல்ல எடுத்தார், 40 பேரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கோம் நாங்க. அப்படிப்பட்ட எங்களுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உனக்கு முன்னே செல்லும் தலைவனாக அல்ல, உன்னை முன்னால் தள்ளி பின்னால் வரக்கூடிய கோழையாகவும் நான் இருக்க மாட்டேன். உன் தோளோடு தோள் நின்று உன் உற்ற தோழனாக என்றும் உங்களில் ஒருவனாக வலம் வருவேன் என்று சொன்னது எங்கள் தலைவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகின்ற அளவிற்கு இன்றைக்கு உறுதியான ஒரு உழைப்பை செலுத்திக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும், குறிப்பாக என்னுடைய அவையினுடைய முன்னவர், எங்களுடைய மாவட்டத்துடைய அமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவைத் தலைவர்களே, இந்த அவையை ஒரு பேரவையாக பார்க்கும் பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இதை நான் ஒரு வகுப்பறையாக இதை நான் பார்க்கின்றேன். ஆம், உங்களுடைய அனுமதியோடு யாரையாலும் எழுந்து பேசுகிறார்கள், அவர்கள் ஆசிரியர்களாக மாறி போகிறார்கள், அமர்ந்து கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் மாணவர்களாக மாறி போகிறார்கள்.
அப்படி அந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருக்கின்ற எங்களுடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களுக்கும் சட்டமன்றத்தினுடைய கட்சியினுடைய அனைத்து தலைவர்களுக்கும் எங்களுடைய கோடாவுக்கும் எதிர்க்கட்சி கோடாவுகளுக்கும் இந்த அரங்கத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி.